விடுகின்ற பூங்காலை உன் சந்நிதானம் மெய் தேடி கை கூப்பி நான் நின்ற நேரம் உணர்வோடு உணர்விங்கு ஒன்றான ஞானம் உருவமாய் அருவமாய் காக்கின்ற பாதம் இசையோடு தவ சுப்பிரபாதம் ஒளி வெள்ள அழகோடு தவ சுப்பிரபாதம் ஓம்கார இசையோடு தவ சுப்பிரபாதம் ஒளி வெள்ள அழகோடு தவ சுப்பிரபாதம் அதிகாலை ஆனந்த தவ சுப்பிரபாதம் ஆழ்வார்கள் பண்பாடும் தவ சுப்பிரபாதம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா உன் சேவை செய்கிறோம் ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேச திருமலை வாழ்ஞான கோவிந்தனே ஓங்கார இசையோடு தவ சுப்பிரபாதம் ஒளி வெள்ள அழகோடு தவ சுப்பிரபாதம் பனிமூடும் மலை தன்னில் நிஜபாத சேவை பாமாலை நான் போடும் தோமால சேவை பனிமூடும் மலை தன்னில் நிஜபாத சேவை பரந்தாமன் சன்னதியில் ஏகாந்த சேவை பரந்தாமன் சன்னதியில் ஏகாந்த சேவை பரபிரம்மனே பரபிரம்மனே கருட வாகன சேவை நாராயணா ஸ்ரீமன் நாராயணா உன் சேவை செய்கிறோம் கிரிநந்தனா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேச திருமலை வாழ்ஞான கோவிந்தனே மலை வாழும் தேவனின் தோலோத்சவம் மனதோடு உறவாடும் பிரம்மோற்சவம் மலை வாழும் தேவனின் தோலோத்சவம் மனதோடு உறவாடும் பிரம்மோற்சவம் கல்யாண உற்சவம் பலித்ரோத்சவம் அஷ்டகண பாத பத்மாராதனம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா உன் சேவை செய்கிறோம் கிரிநந்தனா ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஸ்ரீ வெங்கடேச திருமலை வாழ்ஞான கோவிந்தனே ஓங்கார இசையோடு தவ சுப்பிரபாதம் ஒளி வெள்ள அழகோடு தவ சுப்பிரபாதம் அளவு கடந்து போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி உச்சத்தில் இருக்க வேண்டிய நாள் இன்றிலிருந்து 3 நாட்கள். ஏன்னா நம்ம மண்ணுல நம்ம இடத்துலயே இருந்து இன்னைக்கு உலகம் பூரா போய் உபன்யாசங்களை சொல்லி ராமாயணம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுல தனியா சுந்தரகாண்டம்னு பிரிச்சு பார்த்ததுன்றது என்னுடைய சிறிய அறிவுக்கு சுவாமிகளுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் தெரியவே வந்தது. இன்னைக்கு எல்லாருமே சுந்தரகாண்ட பாராயணம் அப்படின்னாக்க சுவாமி பேர் தான் சொல்லி சொல்லி எல்லாருமே ரொம்ப பாராட்டிட்டு இருக்கோம். இத்தனை பேரையும் வரவழைச்சு இதுல முக்கியமா சுவாமி வாயால அவர் சொல்வார், ராமாயணம் அழகு, ஆஞ்சநேயர் அழகு,
சுந்தரகாண்டம் அதுலயும் அழகு அப்படின்வார். அந்த அழகை நமக்கு ஒரு 3 நாளைக்கு கொடுத்து இந்த மாலை பொழுத அவ்வளவு மன நிறைவோட பகவானோட அருள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறவருக்கு முதல்ல அவருடைய பாதாரங்களை தொட்டு மதுரம் ஃபேமிலி குழுவாகவும் ஆரணி சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனந்த நரசிம்மன் அமெரிக்காவில் வந்திருக்கிறாருங்க. He has built a golden temple for ரங்கநாதன். ரங்கா முதல் முழு கடவுள் அவரு, முதல் கஷேத்திரம் ரங்கம். அவருக்கு அமெரிக்கால பண்ணிருக்கிறாருனாக்கா அவருடைய ஆண்மையான ஈடுபாடு. அவரை கேட்கும் போது அவருடைய பணிவு பார்த்துட்டு நான் ரொம்ப தாழ்ந்து ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆயிட்டேங்க. சுவாமி உங்க பேரை சொல்லுங்க கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சரிய பேரெல்லாம் வேண்டாம், நான் அவருடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. இதுக்கு மேல அவர் முன்னால நின்று பேசுற அளவுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாதுங்க. அவரையும் நம்ம மண்ணுக்கு வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வரவேற்று சுவாமியிடம் கொடுத்து எங்க எல்லாரையும் என்னைக்குமே மறுபடியும் கூப்பிட்டு மறக்காத வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி, சுவாமி சொல்றது நல்லாதான் இருக்கு, அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போன உடனே மறந்து போயிடுறதுன்னு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. திருப்பி திருப்பி கேட்டாதான் எது ஒண்ணும் நடக்குதான் பாதை. இத வந்து சரியான அருள் காட்டு. லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் அபோஹிதும் ஹேயாம் சுலகித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷபிர்தேயாம் திஷந்து மே தேவ சதா த்வதீயாः தரங்கானுச்சராः கடாட்சாः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संश्रितकामधेनुम् वेगोद्वेलस्ववेलक्किमिदमिति मितो मन्त्रितो मानरेन्द्रैः मायामानुष्यलीलाम् अभिनयति हरौ लब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरस्तपकसुरविनायः समाश्लेषितोष्टाम् दृष्टा पारिप्लवानाम् सभवतगरुडः दुःखपारिप्लवो नः बुद्धिर्बलम् वशौरवीर्यम् निर्भयत्वमरोगताम् अजाड्यम् वाक्पटुत्वम् शहनोमत्स्मरणाद् भवेत् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्तवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् सशङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः सकण्ठलग्नसत्तुलस्य नर्घपद्ममालिकः सीतान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविरस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मीनृसिंह षटजित्करुणीकपात्रम् श्रीरङ्गवीररघुराक्षटकोपहृद्यम् वेदान्तदेशिकयतीन्द्रमहम् प्रपद्ये श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुक्तम् समधीरवन्तम् वत्साभिजातम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम् श्रीमद्रङ्गशठारिसंयमिवराल्लब्धागमान् तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाब्दषडजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपतम् सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गदुरीनशासनवशम् नारायणम् योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणम् नारायणाद्यैर्कृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथगिरिशेखरमश्रयामः कूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षरम् आरुह्य कविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादम् को न याति पराम् गतिम् यः पिबन् सततम् रामचरितामृतसागरम् अतृप्तस्तम् मुनिम् वन्दे प्राचेदसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिम् मशकीकृतराक्षसम् रामायणमहामाला रत्नम् वन्दे निरात्मजम् अञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयोथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोः सलिलम् सलीलम् यः शोकवह्निम् जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम् नमामि तम् प्राञ्जलिराञ्जनेयम्
ఆంజనేయమతిపాటలాననం కాంచనాద్రికమనీయ విగ్రహం పారిజాతతరుమూలవాసినం భావయామి పవమాననందనం యత్ర యత్ర రఘునాథ కీర్తనం తత్ర తత్ర కృతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రక్షసాంతకం వేదవేద్యే పరే పుంసి జాతే దశరథాత్మజే వేదః ప్రాచేదసాదాసీత్ సాక్షాద్ రామాయణాత్మనః తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం ముని ప్రణీతం దశశిరశ్చ వధం నిశామయధ్వం శ్రీరాఘవం దశరథాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్రదీపం ఆజానుబాహుమరవిందదళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సురద్రుమతలే హైమే మహామంటపే మధ్యే పుష్పకమాసనే మణిమయే వీరాసనే సుస్థితం అగ్రే వాచయతి ప్రభంజనసుతే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామళం. జయత్యాశ్రిత సంత్రాసద్భాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమ భాస్కరః. యదుక్తం ఆదికవినా వాల్మీకినా సాక్షాత్ శ్రీరామావతారమధికృత్య శ్రీమద్ రామాయణం ఇది సర్వశ్రేష్ఠతమే ఇతిహాసే అతీవ ముఖ్యతయా భాసమానే శ్రీమత్ సుందరకాండమారభ్య సుందరకాండమధికృత్య త్రిరాత్రం దాసః యత్కించిత్ ప్రస్తోతమారభామి అతః సర్వే మహాంతః యూయం அனுகிரகந்து இது சவினயம் பிரார்த்தையே. மகான்களே, புண்ணியமானதொரு காலம் நமக்கு வாய்த்திருக்கிறது. இப்போது சொன்னார் போலே அயம்ச கால சம்பிராப்த புண்ணிய பரமசோபனஹா என்று வால்மீகி காலத்தை முதலில் கொண்டாடுகிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தீர்மானம் செய்த மாத்திரத்தில் இந்த பட்டாபிஷேகத்தை அனுபவிக்கக்கூடிய உயர்ந்த காலம் நமக்கு வாய்த்ததே. எப்பேற்பட்டதான காலம் நமக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே சமாச்சாரம் என்ன, சுவாமி டைமே கிடைக்கிறது இல்ல. ஏன் மதுரை மஹால் உபன்யாசத்துக்கு வரலன்னா, டைமே கிடைக்கிறது இல்ல சுவாமி, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நான் மெட்ராஸ்ல தான் வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் அது இல்லையா? அப்ப காலத்தை, கிடைத்த காலத்தை, புண்ணியமான காலத்தை, அந்த காலத்துடைய மகாத்மியத்தை, மகிமைகளை அறிந்து கொண்டாடுவதற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வாய்ப்பு கிடைக்கிறது, எவ்வளவு பேர் அந்த வாய்ப்புகளை தாங்கள் உபயோகித்துக் கொள்கிறார்கள் என்று ஒரு கேள்வி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மனிதனாக கொஞ்சம் கொண்டாடுவது என்று மிக மிக முக்கியமானது. அதை கொண்டாட தெரிஞ்சிருக்கணும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம உபயோகப்படுத்திக் கொள்ளணும். அதுல பிரயோஜனமே இல்லைன்னு. அதிலையும் சாட்சாத் வேதத்தினுடையதான மற்றொரு நிலை ராமாயணத்திற்கு பெரு. நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான். கம்பராமாயணத்தில் ராமாயணத்துடைய பெருமை சொல்லப்படுகிறது. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதவேத்யனான பரம்பொருள், வேதிஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று வேத வேதாந்தங்களினாலே எந்த பரம்பொருளானது புகழப்படுகின்றதோ அந்த பரம்பொருளானது தசரதன் தன் பிள்ளையாக பிறந்தது. நாராயணன் தான் வேதிஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று வேத வேதாந்தங்களினாலே கொண்டாடப்படுபவன். அவன் தன்னைத்தானே சொல்லுகிறான். அப்படிப்பட்டதான பரம்பொருள் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தது. அந்த பரமாத்மா தான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து நடத்தியதான நிகழ்வுகள் என்னென்ன உண்டோ, அவருடைய அவதார லீலா வினோதங்கள் என்ன உண்டோ, சரித்திரங்கள் என்ன உண்டோ, இது அத்தாயும் நாரணன் விளையாட்டை எல்லாம் உலகெல்லாம் அழகிலா விளையாட்டுடையவன் ஆரம்பிக்கச்சே கம்பராமாயணத்தை வாழ்த்துப்பாடு. நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற. யார் சொன்னா? நாரத முனிவர் உபதேசம் பண்றார். யாருக்கு? வால்மீகி மகரிஷிக்கு.
வால்மீகி மிகச்சிறந்த மகர்ஷி, பெரிய தவம் செய்தவர். தவம் செய்தார்னா சாதாரண தவம் இல்ல. அவர் உட்கார்ந்து தவம் செய்த இடத்தில் அவர் மீது ஒரு புற்று மூடிவிட்டது. உட்கார்ந்த இடத்துல நல்ல சேர், நல்ல ஏசி ரூம், அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு, சாஞ்சிக்கிறதுக்கு சேர் குஷனோடு இருக்கு. இருந்தாலும் நம்மளால 10 நிமிஷத்துக்கு மேல ஒரே பொசிஷன்ல உட்கார முடியுது? 10 நிமிடத்துக்கு மேல நம்மளால ஒரே பொசிஷன்ல உட்கார முடியுமா? இப்படி சாய்வோம், அப்படி சாய்வோம், காலை தூக்கி அப்படி போடுவோம், இப்படி போடுவோம், நிக்க கொஞ்ச நேரம் நின்றா தேவைற மாதிரி இருக்கும். சார் இந்த சேருக்கு பதில் நாளைக்கு கொஞ்சம் செமி ஸ்லீப்பர் இருந்தா சௌரியமா இருக்கும் சார். 8:30 உபன்யாசம் முடிஞ்சோடனே எழுந்து போறதுக்கு அது ஒரு தூங்குவோம். இவ்வளவு சொபிஸ்டிகேஷன்ஸ் இருந்தால் கூட நம்மளால ஒரு இடத்துல இந்த மடித்து போட்ட காலை பிரிக்காமல் உட்கார முடியல, ஒரே பொசிஷன்ல ஆடாமல் அசையாமல் உட்கார முடியல. எத்தனை வருடங்கள் ஆடாமல் அசையாமல் அவர் அமர்ந்திருந்தாரே, ஆனால் அவர் மீது எறும்பு புற்று கட்டியிருக்கும். சம்ஸ்கிருதத்தில் வல்மீகம் என்றால் புற்றுக்கு பெயர். வல்மீகம்னா அந்த புற்றுக்கு பேரு. புற்றுக்குள்ளே இருந்து 12 காலம் பல யுகங்கள் தவம் செய்து சித்தி பெற்றதினாலே அந்த மகாத்மாவிற்கு வால்மீகி என்பது பெயர். அது காரண பெயர், ஒரு காரணத்தினால் வந்த பெயர். அந்த அளவுக்கு உயர்ந்த தவம் செய்து சித்தி பெற்ற மகாத்மா ஏதாவது ஒன்று எழுதணும்னு நினைச்சுட்டார். என்ன எழுதுறது, யாரை பத்தி எழுதுறது, என்ன புஸ்தகம் எழுதுறது? இப்ப எல்லாரும் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சுட்டா. எல்லாரும் புஸ்தகம் எழுதுறாளோ இல்லையோ, அது போல தானும் ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று வால்மீகி நினைத்தார்னா அதற்கு பெரியோர்களுடைய அனுமதி தேவை. எந்த ஒரு காரியத்தையும் நாம் இஷ்டப்பட்டபடி நாம் செயல்படுத்தக்கூடாது. ஒரு பெரியோர்களுடைய அனுமதி இருந்தால்தான் அந்த காரியம் சிறக்கும், இல்லையா? அதற்காக காத்துக் கொண்டிருந்தார். நாரத முனிவர் இவரை தேடி வந்தார். எங்கேயாவது குருவை தேடி சிஷ்யன் போறது உண்டா? இப்ப குருவை தேடி சிஷ்யன் போவானா? போகவே மாட்டான். அட வேற வேலை இல்லை, அவர்கிட்ட போனா எப்ப பார்த்தாலும் படி இம்சை பண்ணிட்டு இருப்பார். இப்ப குரு இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான உத்தியோகம். இப்ப என்ன தெரியுமோ, வாத்தியார் உத்தியோகம் தான். ஏன்னா பையனை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா மனித உரிமை மீறல் கேஸ் போட்டுருவான். எங்க அப்பா என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கச்சே, அவர் பேசிக்கலி ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், என்ன பள்ளிக்கூடத்துல சேர்க்கச்சே சொன்னார், இந்த பையனுக்கு கை கால் உடையக்கூடாது, கண் பார்வை போயிடக்கூடாது, உயிர் போகக்கூடாது, மற்றபடி வாத்தியார் என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். இப்ப அந்த மாதிரி அப்பா அம்மாக்கள் சொல்றது இல்ல, பசங்களும் வாத்தியாரை மிரட்டுறது. குருவை தேடி சிஷ்யன் போறதே குறைச்சலான காலம். ஆனால் இங்க சிஷ்யனை தேடி குரு வந்தார். அதுதான் ராமாயணத்துடைய பெருமை. சிஷ்யனை தேடி குரு வந்தார். சிஷ்யர் வால்மீகி மகர்ஷி. வந்த குரு யாரு? சாட்சாத் நாரதர். நாரதர்னா என்னமோ கேலி சித்திரம் காமிக் எலிமெண்ட் நினைச்சுக்காதீங்க. நாரன் ததாதீதி நாரதா, எவருடைய ஒரு பிரம்மஜானத்தை அளிக்கக்கூடியவரோ அவருக்கு நாரதர்னு பேர். உயர்ந்த பிரம்மஜானத்தை அருளக்கூடிய மகாத்மா அந்த நாரதர் வரார். வந்த உடனே வால்மீகி சில கேள்விகள் கேட்கிறார். அவர் மனதில் சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகத்தை இவரிடத்தில் வெளிப்படுத்துகிறார். என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் சிறந்தவன் யார்? குணங்களில் சிறந்தவனாக யார் விளங்குகிறார்? எப்பொழுதும் மனோபாவம் மாறாதவனாக எவன் இருக்கிறான்? வீரத்திலும் சூரத்திலும் பராக்கிரமத்திலும் எவனுக்கு மதிப்பானது அதிகம்? எவனிடத்தில் மக்கள் பயப்படுகிறார்கள்? எவனிடத்தில் தேவர்கள் பயப்படுகிறார்கள்? எவனுடைய வில்லுக்கு எதிர்வில் கிடையாது என்று எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதனின் கதையை தாங்கள் கூற வேண்டும் என்று நாரதரிடத்தில் கேட்கிறார். தெய்வத்தை பற்றி சொல்லுன்னு சொல்லல, ஏதோ அவதாரத்தை சொல்லு சொல்லல, எல்லா விதத்திலும் சிறப்பு வாய்ந்த புகழ் வாய்ந்த ஒரு மனிதன் கதையை சொல்ல வேண்டும் என்று கேட்க, உடனே நாரதர் அந்த சமயத்தில் பிறந்திருக்கக்கூடிய ராமனுடைய சரித்திரத்தை சொல்கிறார். ராமனுடைய கதையை சொன்னார். அந்த ராமன் யார்? அவதார புருஷன். நாரணன் விளையாட்டை எல்லாம், நாரணன் தான் ராமன், ராமன் தான் நாரணன். நாரணன் விளையாட்டை எல்லாம், விளையாட்டு எது விளையாட்டுனர்? அவன் பிறந்திருப்பதே விளையாட்டு. நமக்கு பிறப்பு இருக்குன்னா நாம பண்ணின பாப்போம், நாம பிறந்திருக்கோம், பிறந்து அவஸ்தப்பட்டு இருக்கோம். பகவானுக்கு அப்படி இல்லை சுவாமி. பகவானுடைய நிலை அப்படி இல்லை. அவன் பிறப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான். எல் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆழ்வார் பாடுவார், என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. நாம் பிறக்க கூசும் ஜென்மாக்களில் பிறவிகளில் பகவான் பிறக்கிறான். நாம் பிறப்பதற்கு கூசும் ஜென்மாக்களில் அந்த பிறவிகளில் இவனுக்கு பிறவி உண்டாகிறது. யோசித்து பாருங்க. ஒருத்தன் பன்றியாய் பிறப்பானா? பன்றியாய் பிறப்பதற்கு நமக்கு பிடிக்குமா? பிறந்த பிறகு பிடிக்கும். எப்பொழுதுமே இந்த தேகத்துல நமக்கு அபிமானம் உண்டு.
எத்தனை பேர் உடம்பு புழுத்து போறதை பார்க்கிறோம், அருவருப்பா அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய புண்களை பார்க்கிறோம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது வெள்ளத்தோல், அது கருப்பு தோல், அவ்வளவுதான். டிஸ்டம்பர் டிஃபரன்ஸ். மேல அடிச்சிருக்கிற பெயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அது கருப்பு தோல், இது வெள்ளத்தோல், அவ்வளவுதான். தவிர்த்து அந்த தோல் முடி இருக்கக்கூடிய தேகம் எப்படி ஒரு நாள் வீக்கம் போ சாப்பிடுறதோ, அது கெட்டு போறதோ, புழுத்து போறதோ, அதே மாதிரி இந்த தேகமும் ஒரு நாள் ஆக போறதுன்னு தெரியாதா நமக்கு? தெரிந்தால் கூட நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு அபிமானம் போறதா? நமக்கு இருக்கக்கூடிய அபிமானம் போறதா? யாராவது எரும மாடா பிறக்கிறதுக்கு ஆசைப்படுவானா? பன்றியாய் பிறப்பதற்கு ஆசைப்படுவானா? நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபதாபத்தில் எரும மாடு என்றோம், பன்னின்னு. யாரு கண்டா பன்னி ஒண்ணு கொண்டு பேசிக்கச்சே போடா மனுஷான்றதோ நமக்கு தெரியல. அவனுக்கு அவனுடைய ஜென்மா வசத்தி இல்லையா, பிறவி வசத்தி இல்லையா? ஒரு மகரிஷி இருந்த ஒரு பெரிய ஒரு குரு, ஒரு மகரிஷி. அந்த மகரிஷிக்கு அந்திம காலம் நெருங்கியது, அவருடைய கடைசி காலம். வயசாச்சுனா போக வேண்டியது தானே. சீடர்கள் எல்லாம் கூப்பிட்டார், எல்லாரும் வந்து நின்றா. வந்த உடனே அவர்களை பார்த்து சொன்னார், டேய், என்னுடைய ஜென்மா பிறவி முடிய போறதுடா, நான் விட்டுட்டேன். இதுக்கு அடுத்ததா ஒரு பிறவி எனக்கு உண்டாக போறது. என்ன தெரியுமா? பன்றியா பிறக்க போறேன். நம்ம ஆசிரமத்திலிருந்து 4 தெரு தள்ளி ஒரு குடியானவன் வீட்டுல ஒரு பன்னி குட்டி போட போறது. பன்னி குட்டி போட்டுதான் ஒரு 1/2 டசன் 2 டசன் போடும். பன்னி குட்டியுடைய கணக்கே அதுதான். அதுல நான் 6வது குட்டியா பிறக்க போறேன். ரொம்ப ஒஸ்ட் ஜென்மா அது. யாராவது அதுக்கு விரும்புவாடா? அது ரொம்ப மோசம். அது நீங்க எல்லாம் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் இறந்த உடனே நேர போய் அந்த பன்றி குட்டி 6வது குட்டி போட்டதோ இல்லையோ, அதை அந்த என் தலையில ஒரு கல்லை போட்டு கொன்னுடுங்க, என்னை ஒருபடியா கொன்னுடுங்க. அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த மகர்ஷியை போல ஒரு ஜென்மா எனக்கு கிடைக்க போறது. அதனால விட்டு போன சிலபஸ் எல்லாம் மறுபடியும் பிறந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து பூர்த்தி பண்றேன் அப்படின்னு சிஷ்யர்கள் சொன்னா, குருவே, எந்த சிஷ்யர்களுக்கு இது போல காணிக்க கொடுக்கிற பாக்கியம் கிடைக்கும்? கட்டாயம் உங்க தலையில கல்ல போடுறேன். எந்த சிஷ்யர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைச்சிருக்கு, உங்க தலையில கல்ல போடுறோம்னா ஆஹானர் குரு படுத்துனார். அவர் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கார். கடைசி காலம், கடைசி மூச்சு வாங்கிட்டு பொட்டு உயிர் போயிடுச்சு. குருவுக்கு உயிர் போயிடுத்து. போனா அத்தனை பேர் குரு பாடி அப்படியே போட்டான். அவர் அடக்கம் பண்ணலாம் விட்டுட்டான். எல்லாரும் பன்னிக்கு பிரசவம் பார்க்க போயிட்டான். அதுல ஒரு சிஷ்யன் கலப்பினா, ஏண்டா 6வது பன்றினாரு அசெண்டிங் ஆடுறா டிசெண்டிங் ஆடுறா, 7 வரிசையா 2 வரிசையா, கீழே 6வதா மேலே 6வதா? அவன் பார்த்தா ஒட்டுமொத்தமா அது போத்த மொத்த பன்றியை கொண்டு விடலாம் முடிவு பண்ணிட்டான். கையில கிடைச்ச கட்டை, குண்டாந்தடி, பெரிய பெரிய கல்லு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். குருநாதர் கேட்டிருக்கார், அவருக்கு காணிக்க கொடுக்கணும், அவர் தலையில கல்ல போடணும். இது யார் அவர் தலையில கல்ல போடுறது போட்டி வேற. அத்தனை சிஷ்யன் அங்க போய் நின்றா. போனா பண்ணி பிரசவிச்சது. இந்த 6வது குட்டி குருமார், அவர் தானே இப்ப பிறந்திருக்கார் குருநாதர். இப்படி பார்த்தார், ஒவ்வொருத்தரும் பிரம்மாண்டமான தடி வச்சு நிக்கிறான். அட பாவிகளானார். நேர போய் ஒரு சாக்கடைக்குள்ள ஒழிஞ்சின்றார். பக்கத்துல ஒரு சாக்கடை, அந்த சாக்கடைக்குள்ளவே ஒழிஞ்சின்றார். ஒழிஞ்சுட்டா சிஷ்யன் சொல்றான், சுவாமி வெளியில வரணும், உமக்கு குரு காணிக்க சமர்ப்பிக்கணும், குரு தட்சிணை கொடுக்கறதா ரொம்ப கஷ்டம், உங்க கடைசி ஆசை உங்க தலையில கல்ல போடணும் தான், நாங்க ரெடியா இருக்கோம், வெளில வாணும், வெளில வரணும், போய் போய் சாக்கடையில போய் விழுந்து கிடக்கிறது அப்படின்னு. அந்த பன்றி பேசுறது, நான் வரல, நீங்க வேற யாராவது குருவை தேடி போங்கோ, நான் இப்படியே இருக்க போறேன், நான் இதே ஜென்மால இருக்க போறேன், பன்றியாகவே இருக்க போறேன். என்ன சுவாமி இது மட்டமான பிறவியாச்சே, அது சாக்கடையில புரண்டிருக்கிறேன். அடே, நான் மனுஷ தேகத்தில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த தேகம் பன்றியினுடைய பிறவி மட்ட ரகமா தோன்றியது. எப்பொழுது நான் பன்றியாக பிறந்தேனோ அப்பொழுது இதைவிட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்னும் தோற்றம் உண்டாகிறது. ஆகையால எனக்கு இது நல்லா இருக்க, சௌக்கியமா இருக்க, நான் போக்கியமா இருக்கேன். ஐ எம் என்ஜாயிங் திஸ் பாடி எம்பாடிமெண்ட், நான் சௌக்கியமா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க, வேற ஆச்சாரியனை தேடி போங்கன்னு அனுப்பிச்சிட்டார். இததான் ஆழ்வார் சொல்ற, நம்மாழ்வார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த தேகத்தையே அனுபவித்துக் கொண்டு இதையே போக்கியமாக நினைத்துக் கொண்டு என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய இந்த தேகத்திற்காகவே நாம் அனைத்து காரியங்களையும் செய்கிறோம். அதை விட மோசமானது, என்றோ ஒரு நாள் அழியக்கூடிய இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏனைய உயிர்களை கொன்று புசித்து இதை காப்பாற்றுகிறோம். இதை விட மட்டம் உண்டா உலகத்தில்?
இதை விட மட்டும் சைக்கிளிங் தானே, ஒரு சக்கரை சுத்தி வரா மாதிரி தானே. இன்றைக்கு ஒரு ஜீவனை நீ கொன்றாயானால் நாளைக்கு அதே ஜீவன் மூலமா மறுபடியும் உனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டாப்பா. அப்ப யார் தடுப்பா? யாரால தடுக்க முடியும்? யாரால வெளில வர முடியும்? இப்படி நாம் ஒரு தேகத்தில் இருக்கும்போது மற்றொரு தேகம் நமக்கு அருவருக்கத்தக்கதா இருக்கிறது. அந்த தேகத்தை எடுத்தால் இன்னொரு தேகம் அருவருக்கத்தக்கதா இருக்கிறது. சாதாரணமாக மனிதர்கள் பிறப்பதற்கு யோசிக்கக்கூடிய, மனிதர்கள் பிறப்பதற்கு அருவருக்கக்கூடிய பிறவிகளில் கூட பகவான் பிறந்தான். எதற்காக? நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறந்தான். என் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா. என்னப்பனே சர்வேஸ்வரா, நீ எங்களை ரட்சிப்பதற்காக எத்தனை காரியங்கள் பண்றடா, எவ்வளவு காரியங்கள் பண்ணிட்டு இருக்க. உலகம் அதை உணர்கிறதா? உலகத்தில் உள்ளவர்கள் அதை உணர்கிறார்களா? அதை ஒப்புக்கொள்கிறார்களான்னு தெரியுமா? தெரியவே இல்லையே, அவளுக்கு புரியவே இல்லையே. ஒரு மனிதன் எந்த விதத்தில் நடக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபதேசிப்பதற்காகவே ஏற்பட்டது பகவானுடைய அவதாரங்கள். அதிலும் குறிப்பாக ராமாவதாரம். அதிலும் குறிப்பாக ராமாவதாரம். சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களில் தலை சிறந்தவராக போற்றப்படுபவர். அப்ப ஏனைய ஆழ்வார்களுக்கு மதிப்பில்லையா நினைச்சுக்க வேண்டாம். நம்மாழ்வாருக்கு அவயவி என்பது பெயர். அவயவினா உடம்புல கை போச்சுனா, கால் போச்சுனா, கண்ணு போச்சுனா, நாக்கு போச்சுனா, காடு போச்சுனா உயிர் வாழலாம். தலை போனால் உயிர் வாழ முடியுமோ? தலை போனால் உயிர் வாழ முடியுமோ? அதுபோல ஆழ்வார்களில் தலை சிறந்தவராய் விளங்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமைனா, நம்மாழ்வார் என்பவர் சாட்சாத் கண்ணனிடத்தில் கொண்ட காதலே வடிவு கொண்டு வந்தவர். நம்மாழ்வார் கண்ணனிடத்தில் கொண்ட காதலே வடிவெடுத்து வந்தவர். அப்ப கண்ணனை குறித்து தானே பாடுவார். கண்ணனிடத்தில் தானே அவருக்கு காதல் அதிகம். அந்த நம்மாழ்வாரிடத்தில் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நான் புஸ்தகம் படிக்கணும், விஷயம் தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய சரித்திரங்களை தெரிஞ்சுக்கணும், யாருடைய சரித்திரம் தெரிய வேண்டும், எதை படிக்க வேண்டும், நீங்க சொல்லுங்க அப்படின்னா, இப்ப நம்மாழ்வார்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவார்? பார்ஷியாலிட்டி தான். இது என்ன கேள்வி? கிருஷ்ண சரித்திரம் படிங்க, பாகவதம் கேளுங்கோ, விண்டே பாகவத வினாலி, பாகவத உபன்யாசம் கேளுங்கோ, பாகவத புஸ்தகத்தை படிங்கோ சொல்லியிருப்பார். நம்மாழ்வார் அப்படி சொல்லல. என்ன சொல்ற தெரியுமா? கற்பாக ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்லுரும்பாடி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரல் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே. கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. சுவாமி ஸ்டடி மெட்டீரியல் படிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்றால் யார் கரையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. ராமனைத்தான் அறிய வேண்டும், ராமனுடைய பிரபாவங்களைத்தான் அறிய வேண்டும், ராமனுடைய கதைகளைத்தான் கேட்கணுமா? சொல்றவர் யாரு? கிருஷ்ணனிடத்தில் ஆறாத காதல் கொண்டவர், கிருஷ்ண பக்தியிலேயே திளைத்து நிற்கக்கூடியவர் சொல்லுகிறார், ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ. ஏன்னா எங்க ராமன் கருணா காக்குஸ்தன் தெரியுமா உங்களுக்கு? ராமாவதாரத்தில் எது ஸ்பெஷல்? எது ஸ்பெஷல்னா ராமராவண யுத்தம் நடந்தது, ராவணனை கொன்றான், அதுவா பெரிய விசேஷம்? கடைசியில ராமாவதாரம் முடிந்தது. 11,000 ஆண்டுகள் இந்த பூலோகத்தில் ராஜ்ய பரிபாலனம் செய்த ராமன் அதை முடித்துக் கொண்டு பரமபதத்திற்கு செல்லக்கூடிய சமயம். 11,000 ஆண்டுகள் பூபாரத்தை தீர்ப்பதற்காக பூமியில் அவதாரம் செய்த ராமன் பரிபாலனம் செய்தான் இந்த பூமியை. அந்த 11,000 ஆண்டுகள் முடிந்தன. ராமன் வைகுண்டத்திற்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் அந்த சமயம். அப்பொழுது ராமன் தான் கிளம்புகிறேன் என்று சொன்னவுடன் அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ராமனை விட்டு பிரிய முடியாமல் தவித்தார். ராமனுடைய பிரிவு. ராமோ ராமோ ராமேதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் ராமன் ராமன், எங்க ராமன் எங்க ராமன் எங்க ராமன் எல்லாரும் ராமனையே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ராமன் பெருமையே பேசியிருந்தான். இப்ப திடீர்னு ராமன் கிளம்பி போறான்னா ராமனுடைய பிரிவு அவர்களால் தாங்க முடியல. ஏன்? ராமன் காட்டுக்கு போனானே நடுவில் 16 வருடங்கள் டெம்பரவரியா.
நடுவில் ராமன் காட்டுக்கு போனானோ இல்லையோ, போகச்சே அந்த ஊர்ல இருந்து செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் வாடிவிட்டனவாம். அங்கிருந்த நீர்நிலைகள் தண்ணீர் கொதித்தது. அந்த நீர்நிலைகள்ல அந்த காலத்துல தண்ணீர் நிரம்பி இருந்திருக்குன்னு தெரியுது. இதுல நீர்நிலையில ஃபுல்லா ஜலம் இருந்திருக்குன்னு தெரியுது. நதிகள்ல நன்னா தண்ணீர் பெருக்கு, ஃப்ளோ இருக்கு, ஃபிளட் இருந்திருக்கு. ஆங்காங்க குளங்கள், ஏரிகள், ஆறுகள்ல ஜலம் இருந்திருக்கு. அதுல இருக்கிற தண்ணீர் கொதிக்கிறது. தண்ணீர் எப்ப கொதிக்கும்? தண்ணீர் கண்ணீராக மாறினால்தான் கொதிக்கும். தண்ணீர் கண்ணீராக மாறினால்தான் கொதிக்கும். சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். சந்தோஷத்துல கண்ணுல தண்ணீர் வருது, ஜலம் வருது, கண்ணிலையாவது வரட்டும். சிரிக்கச்சே ஆனந்தத்துல கண்ணுல இருந்து ஜலம் வருதுன்னா அந்த ஜலம் எப்படி இருக்கும்? அது குளிர்ச்சியா இருக்கும். சந்தோஷத்துல அப்பா சிரிச்சு சிரிச்சு கண்ணுல ஜலம் வருது அப்படின்னா அது குளிர்ச்சியா இருக்கும். அதே அழுத கண்ணீர் என்பது வெந்நீராக இருக்கும், அது உஷ்டமா இருக்கும். அதுக்கு இருக்க வித்தியாசம் உண்டு. ராமனுடைய பிரிவுத்துயரை பொறுக்க முடியாமல் அந்த நீர்நிலைகள் கூட தண்ணீர் கொதித்தன. மரம் செடி கொடிகள் வாடிவிட்டன. பறவைகள், விலங்குகள் அனைத்தும் வாடிவிட்டன. அவைகள் உண்ணவில்லை, உறங்கவில்லை. ஏன்னா ராமனிடத்தில் அவைகளுக்கு அவ்வளவு பரிவு. ராமனிடத்தில் அவ்வளவு பரிவு. ஆனால் அதனால்தான் என்னாச்சு? கடைசியில ராமன் கிளம்பி போறான்னா எல்லாம் வாடித்து. சரி என்ன பண்ணலாம் ராமன் கேட்டான். ராமா, உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டோம், நீ போகக்கூடாது, நீ போகக்கூடாது, இங்கேதான் இருக்கணும்னா. ராமன் சொன்னார், ரொம்ப தப்புப்பா, நான் ராமாவதாரம் முடிச்சாச்சு, அடுத்தது பலராமாவதாரம் வரணும், அப்புறம் கிருஷ்ணாவதாரம் வரணும், அதுக்கு மேல கல்கிலாம் இருக்கு. ஆனா இந்த அவதாரம் அவ்வளவுதான், திரேதாயுகத்துல இதை பூர்த்தி பண்ணணும், அப்புறம் துவாபர யுகத்துல வேற கிருஷ்ணாவதாரம் இருக்கு, நான் கிளம்பித்தான் போக போறேன் அப்படின்னுச்சு. என்ன பண்ணலாம்? எல்லாரும் தவிக்கிறார். கடைசியில ராமன் இருந்தான். அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய புல்லு பூண்டை கூட தன்னோட பரமபரத்திற்கு அழைத்துச் சென்றான். சாந்தானிக லோகம் என்பது அதற்கு பேர். புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. நான்முகனார் பெற்ற நாட்டுளே பிரம்மலோகத்துக்குள்ள ஒரு லோகம் அது. அந்த லோகத்துக்கு ராமனை அழிச்சிருந்தோம். சாந்தானிக லோகம்னு பேரு. புல்லு பூண்டு கூட ராமன் பின்னாடி போச்சு. அதுதான் ராமனுடைய சம்பந்தம். வால்மீகி சொல்லுவார், ஒருவன் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது ராமனை பார்த்திருக்க வேண்டும், அல்லது ராமனாலாவது இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். எய்தர் திஸ் ஆர் தட். ஒன்று ராமனை இவன் பார்த்திருக்க வேண்டும், அல்லது ராமனால் இவன் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும். இரண்டுமே இல்லை என்றால் அவன் பிறவியினுடைய பிரயோஜனம் என்ன? பாகவதத்தில் சொன்னார் பாருங்க, பெற்ற தாய் வயிற்றில் பெருநோய் செய்ய பிறந்தார்களே. ஒருவேளை இவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் விஷ்ணுவின் சரித்திரத்தை கேட்காமல் இருந்தானேயானால், ஏதோ ஒண்ணு ரோட்ல போகச்சே, தெருவுல வரச்சே போகச்சே, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிமிடமாவது இவன் நின்று விஷ்ணுவினுடைய கதையை கேட்காமல் இருந்தானேயானால், விஷ்ணு கதை இவன் காதல விழல அப்படின்னு கேட்டா, அப்ப இவன் பிறப்பின் நோக்கம் என்ன? அவன் அம்மாவுக்கு பிரசவ வலியை உண்டு செய்ததை தவிர்த்து இவன் பிறப்பினாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. லேபர் பெயின் கொடுத்ததை தவிர்த்து இவன் பிறப்பினால் என்ன பிரயோஜனம்? அவனுடைய ஆத்மாவே அவனை நிந்திக்குமா? சீச்சி, உனக்கு ராமனை பத்தி தெரியாதா? உனக்கு ராமபக்தி கிடையாதா? வாய் திறந்து ராமா ராமா ராமான்னு சொன்னது இல்லையா? ராமா ரெண்டு எழுத்து. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, சென்மமும் மரணமும் இன்று தீருமே. கம்பன் சொன்னார். குலம் தரும் செல்வல் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் பெற்ற தாயுடும் ஆயின செய்யும் வளம் தரும் மற்றும் தந்திடும். அருளொடு பெருநிலமளிக்கும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் வளம் தரும் மற்றும் தந்திடும். எப்படிதான் இருக்கு? புலந்தரும் செல்வம் தந்திடும் அடுத்து அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும். என்னப்பா என்ன குறை? அது சொல்ல முடியலையே, வாயை திறந்து சொல்ல. ராம எப்படி ரா என்றதான எழுத்து சொல்றோமோ இல்லையோ, அந்த ரா என்பதை சொன்னாலேனால் என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில போடுது. ரா வாயை திறந்து சொல்லணும். அப்புறம் மா
மான அர்த்தம். மான்றதான எழுத்து பாப்பா பாபா மா, ரெண்டு எழுத்தை சேர்த்து ஒட்டணும். இந்த கொஞ்ச நாளைக்கு இப்படி பஸ்ல எழுதி வச்சாலும் இல்லையோ, நான் என்று சொன்னால் உதடு ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடு ஒட்டும். நாம்னா அவளை சேர்ந்து வாழ சொல்லிக்கணுமா? சொல்லிக்கிறாரு இல்லையோ? அது போல இப்ப மா அப்படிங்கிற அர்த்தம் என்ன? மா கவாட்ட பந்தனம். கதவு திறந்து வச்சிருக்கு, கதவு திறந்து வச்சா உள்ள இருக்கிற குழந்தை வெளில ஓடி போயிடுது, உள்ள இருக்கிற வஸ்து எல்லாம் வெளில போயிடுது. கதவை சாத்தி வச்சா என்ன ஆகும்? மறுபடியும் உள்ள வர முடியுமோ? உள்ளுக்குள்ளே இருக்கும் அழுக்குகள் எல்லாம் ரா என்னும் எழுத்தியாலே வெளியேறுகின்றன. பின்னர் மா என்பது கதவை போட்டு தாப்பால் போட்டா மாதிரி மறுபடியும் அந்த அழுக்குகள் உள்ளே வருவது இல்லை. மனசு பியூர் ஆயிடுறது, மனசு பியூர் ஆயிடுறது. ராம நாமமே கல் கண்டு அதை அறியாதவன் மனது கல்குண்டு. ராமனுடைய திருநாமம் இருக்கே அது கற்கண்டு, அதை அறியாதவன் மனசு இருக்கே, அதை சொல்லாதவன் மனசு இருக்கே, அது என்னது? அது கல்குண்டை போன்று விளங்கக்கூடியது. இத்தகைய உயர்ந்த அவதார புருஷனுடைய சரித்திரத்தை நாரணன் விளையாட்டு என்கிறார். நாரணனுடைய விளையாட்டு அற்புதமான லீலா வினோதங்கள். பெருமாள் பார்த்தா நமக்கு என்னோ அவன் ஐயோ சீத்தையை காணமே, மரமே சீத்தையை பார்த்தியா, மொட்டையே சீத்தையை பார்த்தியா, குயிலே பார்த்தியா, மயிலே பார்த்தியா, அழுதானா, இப்படி கூட உண்டா சுவாமினார். ஒரு மனிதனுடைய பிரிவு துயர் என்றால் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் நல்லதொரு பிள்ளையாக, சகோதரனாக, கணவனாக, நண்பனாக, ஏன் எதிரியாக கூட எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டித் தந்தவன் யாரு? ராமன். சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைஹி என்று வால்மீகி மகரிஷி போற்றுவார். ஐயா, ராமனுடைய பெருமையே அவனை சத்ருக்கள், அவனுடைய எதிரிகள் கொண்டாடியதுதான். அவன் எதிரிகள் அவனை கொண்டாடியதுதான் அவனுடைய மாபெரும் பெருமைக்கு சான்றாக விளங்கக்கூடியதாய் அமைந்திருக்கு. அப்ப நாரணன் விளையாட்டை எல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி பகவான். ஆரண கவிதை என்றால், ஆரணம் என்றால் வேதம். வேதம், அந்த வேதமே வால்மீகியினுடைய முகத்தில் இருந்து ராமாயணமாக பிறந்ததாம். பகவானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய வேதம் வால்மீகியின் முகத்தில் இருந்து ராமாயணமாக பிறந்தது என்றால் வேதம்தான் ராமாயணம், ராமாயணம் தான் வேதம். ஆனால் வேதத்தை எல்லோரும் அறிய முடியுமோ? வேதத்தில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லோரும் அறியக்கூடிய வல்லமை உண்டோ? கிடையாது. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை எப்படி சுவாமி அறிவது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, ராமாயணத்தை அறிவதினாலே வேதத்தை அறிந்தவர்களாகிறோம், வேதத்தின் நுட்பங்களை எல்லாம் அறிந்தவர்களாகிறோம். வேதத்தின் பொருள் உணர்ந்து அந்த வேதம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான், நம்மை நெறிப்படுத்துவதற்காகத்தான் நல்லதொரு மார்க்கத்தை காட்டித் தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த வழியில் நாம் செல்கிறோம். இது வேதத்திற்கும் பெருமை. வேதம் ராமாயணமாக அவதரித்ததினாலே ராமாயணத்திற்கும் ஏற்பட்ட பெருமை. வால்மீகி ராமாயணத்திற்கு 3 பெயர்கள் வைத்தார். காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்ரம் சீதாயாச்சரிதம் மஹத் பௌலஸ்த்யவதமித்யேவ சகார சரிதௌ விரதः. காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்ரம் சீதாயாச்சரிதம் மஹத். முதல் பெயர் ராமாயணம் என்னும் பெயர். ஒரே புஸ்தகத்துக்கு 3 பேர் வச்சார். முதல் பெயர் என்ன? ராமாயணம். இரண்டாவது பெயர் என்ன? சீதாயாச்சரிதம் மஹத். அடுத்தது சீதையினுடைய சரித்திரம். மூன்றாவது பெயர் பௌலஸ்த்யவதம், ராவணவதம். 3 பெயர் வச்சாச்சு. ஏன் சுவாமி ஒரே பேர் வைக்கூடாதா, 3 பேர் வைக்கணுமா? இப்படி மாத்தி மாத்தி வைக்கிறதுடைய உத்தேசம் என்ன அப்படின்னு கேட்டா, அது இந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்தார் போல. கான்டெக்ஸ்ட் அர்த்தம்னா எந்தெந்த சந்தர்ப்பத்திற்கு அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏத்தார் போல பெயர் வைக்கிறது விசேஷம். அதை புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தை எழுதினார். இப்ப வால்மீகிக்கு நாரதர் வந்து உபதேசம் பண்ணார். நாரதருடைய உபதேசத்தை மனசுல வாங்கிட்டார். வாங்கிட்ட வால்மீகி பக்கத்துல தமசான ஒரு நதி, அந்த நதியில போய் ஸ்நானம் பண்ணி மாத்தியானிக ஸ்நானம், மத்தியானம் செய்ய வேண்டியதான ஸ்நானம், தீர்த்தமாடிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்கள் என்பதான அந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்தா ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சாட்சாத் பிரம்மாவே வந்து உட்கார்ந்து இருக்கார். வால்மீகியுடைய ஆசிரமத்துக்கு பிரம்மா, இன்னைக்கு வால்மீகி ஆசிரமத்துக்கு நிறைய விசிட்டர்ஸ். பிரம்மதேவர் வந்து உட்கார்ந்துருக்கார்.
என்ன ஆச்சரியம்! ஏன்னா வால்மீகி ஸ்நானம் பண்ண போனார் இல்லையோ, அந்த இடத்துல வால்மீகி எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அதனால வால்மீகி மூட் அவுட். அது தெரிஞ்சுக்கணும். எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது, மூட் அவுட். காரணம் என்ன? இவர் போனார், ஸ்நானம் பண்ணணும். அங்க ஒரு மரம், அந்த மரத்தில் 2 பறவைகள் அமர்ந்திருந்தன. அன்றில் பறவைகள். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லவ் பேர்ட்ஸ். அன்றில் பறவைகள் ஒன்றுக்கொன்று கொஞ்சிக் கொண்டு குலாவிக் கொண்டு இருந்தபோது ஒரு வேடுவன் கூர்மையான அம்பினாலே ஆண் பறவையை அடித்து வீழ்த்தினான். அது என்ன பண்ணித்து? ஒரு பருந்து, ஒரு கழுகு, வல்லூரு இதை அடிச்சா பரவாயில்ல, ஏதோ மற்றவர்களுக்கு இம்சை பண்ணுன்னு அன்றில் பறவை சுவாமி ஒண்ணுக்குன்னு ஆனந்தமா பிரேமையா கொஞ்சி குலாவின்னு ரசிச்சுட்டு இருக்கு. அந்த காட்சியை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அது அப்படியே போட்டோ பிடிச்சு யூடியூப்ல போட்டா எப்படி இருக்கும்? எத்தனை லைக் கிடைக்கும்? ஆனா என்னாச்சு? ஒரு வேடுவன் கூர்மையான அம்பை தொடுத்து அந்த பறவையை அடித்து வீழ்த்தினான். ஆண் பறவை துடித்து கீழே விழுந்தது, பெண் பறவை அழறது. இது பார்த்த வால்மீகிக்கு மனசுக்குள்ள ஒரே கருணை. மனசுக்குள்ள கருணை. மகரிஷிகள்லாம் எவ்வளவு சாஃப்ட் நேச்சர், அவள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா? உடனே சாபம், அடப்படுவாவி, இந்த மாதிரி ஒரு நல்ல பறவை ஒண்ணுக்கொண்ணு சந்தோஷமா இருந்தது, அது பொறுக்காமல் அடிச்சு வீழ்த்திட்டேடாப்பா, நீ செத்து தொலை, சாபம் கொடுத்துட்டார். நல்ல பேச்சு பேச வேண்டிய வாயில இந்த மாதிரி பேச்சு பேசலாமா? ராமாயணம் எழுத போறார், நாரதமுடி ஒரு உபதேசம் பண்ணிருக்கார், பகவத் தியானம் பண்ணி ராமா 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 ராமான்னு சொல்லுண்டே போய் ஸ்நானம் பண்ணச்சே, நீ செத்து போ, ஒழிஞ்சு போ, இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமோ? நல்ல வார்த்தை வர வேண்டிய வாயில, தன்னுடைய வாயில இப்படி சாபம் வந்துவிட்டதே வால்மீகி மூட் அவுட் ஆகி திரும்பி வந்தா பிரம்மதேவர் அங்க உட்கார்ந்து இருக்கார். அவர் சொன்ன ஆச்சரியப்பட்டார், பிரம்மாவா? என் குட்டிலுக்கு பிரம்மா வந்திருக்காரா? என்னுடைய ஆசிரமத்துக்கு பிரம்மா வந்திருக்காரா? பிரம்மலோகத்தை விட்டுட்டு வந்துட்டாரா அப்படின்னு விழுந்து சேவிச்சார். பிரம்மா பதில் சொன்னார், அப்பா வால்மீகி, உன் வாயில் வார்த்தை வந்ததற்கு காரணம் என் மனைவி சரஸ்வதி தேவியினுடைய தூண்டுதல். என் மனைவி சரஸ்வதி தேவி உன்னை தூண்டியதினால் என்றோ உன் வாயில் வார்த்தை வந்தது. சுவாமி, சரஸ்வதி நல்ல வார்த்தை கொடுக்கணும், மற்றவர்கள் செத்து போறதுக்கு சாபம் கொடுக்கிறதுக்காக சரஸ்வதி வேணும், இது நியாயமானது. அப்பா, அது சாபம் இல்லையப்பா, அனுகிரகம். நன்கு நீ சொன்ன அந்த ஸ்லோகத்தை மறுபடியும் 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 சொல்லிப்பார், அதில் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை அறிவாய். இது முழுக்க முழுக்க மங்களாசாசன பாசுரங்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட வெந்தோள் மணிவண்ணா என்று அந்த மங்களாசாசனம் தான் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர்த்து இதில் ஒரு பொழுதும் மற்றவர்கள் மனம் வருந்தும்படியாக அல்லது அவர்கள் செய்த குற்றத்திற்கு தக்க தண்டனையான வார்த்தையாக இல்லவே இல்லை. இது உயர்ந்த மங்களாசாசன பாசுரம் என்று பிரம்மதேவர் அதை சொன்னார். அப்புறம்தான் வால்மீகிக்கு அது தெரிந்தது, தெளிந்தது. அதன் பிறகு இவர் ராமாயணத்தை எழுத ஆரம்பிச்சார். இப்ப வால்மீகி தன்னுடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்து ராமாயணத்தை எழுதுறாரோ இல்லையோ, எழுதக்கூடிய காலத்துல பக்கத்துல யார் இருந்தா? அதை உட்கார்ந்து யாரு கேட்டா அப்படின்னு கேட்டா, பூரண கர்ப்பவதியான சீதாதேவி வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்திருக்கு. நிறைய பேர் இந்த விஷயத்துல ராமனை குற்றம் சொல்லுவார்கள். பூரண கர்ப்பிணியான சீதையை கொண்டு போய் ராமன் காட்டுல விட்டுட்டானே. ஐயா, தர்மம் அறியாமல் நாம பேசுறோம். மனைவியினுடைய பேறு காலம் ஏற்படுகிறது என்றால், அவள் பிரசவிக்கும் சமயம் ஏற்படுகிறது என்றால், அவளை பிறந்தகத்திற்கு அனுப்புவதுதானே மரபு. தன் மனைவி பிரசவிப்பதற்காக அவளை பிறந்தகத்திற்கு அனுப்புவதுதானே மரபு. அந்த மாதிரி ராமன் அனுப்பினார். அது எப்படி? வால்மீகி ஆசிரமத்துக்கு தானே போனா சீதை. இது எப்படி பிறந்தகமாகும் அப்படின்னு கேட்டா, சீதை எங்க இருந்து பிறந்தா? பூமியிலிருந்து பிறந்தா. சீதை பூமியினுடைய அம்சம். அந்த பூமியிலிருந்து தான் சீதை பிறந்தாள். ஜனக மகாராஜர் பூமியை உழுதார். நம்ம ஊருக்கார அறைதான். இந்த ஆரணி நதிக்கரையில ஆகாசராஜன் இந்த பூமியை உழுதான். இதிலிருந்து 1000 இதழ் கொண்ட தாமரையில் பத்மாவதி தாயாருடைய அவதாரம். இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? ஆரணி நதிக்கரையில நாம இருக்கோம். இப்ப இது சாட்சாத் அலர்மேல் மங்கை தாயாருடைய அவதார பூமி. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆரணி நதிக்கரையில் ஆகாசராஜன் தவம் செய்து அவன் பூமியை உழுத பொழுது அதிலிருந்து 1000 இதழ் கொண்ட தாமரையில் அலர்மேல் மங்கை தாயாருடைய அவதாரம். அந்த அலர்மேல் மங்கை தாயாரத்தான் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார்.
அப்படி ஒரு இடத்துல நாம உட்கார்ந்து இருக்கோம். இப்ப இது ஒரு பெரிய புண்ணிய பூமி, இது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய புண்ணிய பூமி இது. அதே மாதிரி மிதிலையில் வேள்வி சாலையில் அங்கு நடந்த யாகத்தில் ஜனக மகாராஜன் கலப்பையினாலே பூமியை உழுதான். அதிலிருந்து ஆவிர்பவித்தவள் யாரு? சீதாதேவி. சீதை என்பதற்கு பொருள் என்ன? லாங்கல பத்ததி. அந்த ஏற்கால் போன வழிக்கு அந்த நுனிக்குத்தான் சீதா என்பது பெயர். சீதை சீதைனா தாற்பயம் என்ன? லாங்கல பத்ததி. ஏற்காலுக்கு சீதைன்னு பேர், அந்த வழிக்கு. அதுக்குத்தான் சீதான் பேர் சம்ஸ்கிருதத்தில். அதிலிருந்து அவள் பிறந்ததினாலே சீதை. ஜனகன் மகளாக பிறந்ததினாலே அவளுக்கு ஜானகி. மிதிலை செல்வியாக பிறந்ததினாலே மைதிலி. இந்த மாதிரி பல பெயர்கள் அவளுக்கு உண்டு சீதாதேவிக்கு. அந்த சீதாதேவி பூமியிலிருந்து தோன்றியவள். அடுத்தது வால்மீகி மகர்ஷி எங்கிருந்து பிறந்தார்? வால்மீகி மகர்ஷி எங்கிருந்து வேணா பிறக்கட்டும், உக்கிரமான தவம் செய்தார். தவம் செய்த போது அவர் மீது புற்று மூடியது. அப்ப பூமியிலிருந்து புற்று தோன்றியது. அந்த புற்றுக்குள்ளே இருந்து அவர் தவம் செய்ததினாலே பூமியின் புதல்வர் என்னும் பெருமை பெற்றார். சாதாரணமா எல்லாம் சொல்ல மண்ணின் மைந்தர்களே சொல்றாங்க. ஒரிஜினல் மண்ணின் மைந்தர் வால்மீகி தான். மீதி பேர்லாம் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவளுக்கு அருகதையே கிடையாது. எப்படி மண்ணின் மைந்தர்? உண்மையிலேயே பூமியிலிருந்து பிறந்தவர் யாரு? 10 நிமிஷம் ஆடாம அசங்காம ஒருத்தர் இருந்தார்னா ஒன்னா அவருக்கோசரம் மண்ணின் மைந்தர் கூப்பிடலாம். உண்மையில் மண்ணின் மைந்தர் யாரு? வால்மீகி மகர்ஷி. ஆகையால இவளும் பூமி தாயாருடைய பெண், அவரும் பூமியினுடைய புத்திரர். அப்ப சகோதரன் சகோதரி உறவு. பிரசவத்திற்காக சகோதரன் வீட்டுக்கு பெண்ணை அனுப்புவது என்பது மரபு. அந்த மரபில் தான் ராமன் சீதாதேவியை அவருடைய ஆசிரமத்திற்கு அனுப்பினார். அதுக்கு பிறகு இவர் வால்மீகி உத்தமமான அந்த காவியத்தை எழுதிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல பக்கத்துல இருந்து யாரு கேட்டானார்? சாட்சாத் சீதாதேவி அந்த சரித்திரத்தை கேட்கிறார். வால்மீகி ஒவ்வொரு கதையை எழுதிச்சு, ஒவ்வொரு ஸ்லோகத்தை எழுதிச்சு. ஆஹா, என் வள்ளல், என் பிராணன், என் பிராணவல்லபன், அந்த ராமனுடைய சரித்திரம் இது, ராமனுடைய கதை இது, ராமனுடைய கதை இதுன்னு அவள் மகிழ்ந்து 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 கொண்டாடினதினாலே முதல் பெயர் ராமாயணம். ராமனுடைய உயர்ந்த காவியம், ராமனுடைய உயர்ந்த சரித்திரம். இது முதல் பெயர். அடுத்தது இன்னொரு பெயர் என்ன? புஸ்தகம் எழுதியாச்சு, புக் ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணா ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம் கிடைக்குமே. எல்லா சமயத்திலும் மதுரை ஆடிட்டோரியம் ஃப்ரீயா கிடைக்குமா? வெறும் ஆடி மாசம் ஆடி தள்ளுபடி, கல்யாணம் இல்ல, அதனால 3 நாள் உபன்யாசம் வச்சுக்கலாம். மற்ற சமயத்துல மதுரை ஹால் ஃபுல்லா இருந்தால்தான் இந்த மாதிரி சத்சங்கத்தை 3 நாள் நடத்த முடியும்.